Hi friends, welcome to Dash's Daily Life. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா டெலிவரி பேக்கிங் பண்ண போறோம். சோ ஹாஸ்பிடலுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேக் பண்ணனும் அப்படிங்கற எல்லா விஷயங்களுமே நான் இங்க முன்னாடி வச்சிருக்கேன். சோ இது ஒவ்வொண்ணா எடுத்து நம்ம எது ரொம்ப எசென்ஷியல், எது நமக்கு தேவைப்படும் அப்படிங்கற எல்லா விஷயங்களுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படிங்கறத ஏதாவது போட்டுருங்க. So first நம்ம டெலிவரி பேக்கிங்ல எல்லாரும் மஸ்டா யூஸ் பண்றது ரெண்டு காட்டன் saree. So பாப்பா வாங்குறதுக்கு இல்ல வைக்கிறதுக்கு நம்ம எதுக்காவது கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ரெண்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காட்டன் sarees கண்டிப்பா நீங்க எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு மூணு எசென்ஷியல்ஸா தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்று நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் பார்க்க போறோம், அண்ட் பேபிக்கு என்ன தேவை, அண்ட் லேபர் டைம்ல நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 நைட் கவுன்ஸ் தேவை. அது கொஞ்சம் நல்ல காட்டனா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்ட் கொஞ்சம் ஃபீடிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு 2-3 நைட் கவுன்ஸ் இல்லைன்னா நைட்டிஸ் அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். லாங் டிஷர்ட்ஸோ இல்லை ஏதோ நீங்க போடக்கூடிய ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் நீங்க எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததான் என்ன பேக் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் அதை ஒன்று எடுத்து நம்ம பேக் பண்ணிக்க போறோம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷாலு, அண்ட் இது நான் தர்ஷத்துக்கு யூஸ் பண்ண ஃபீடிங் ஷால். இது ஸோ ஒரு ஷாலு ஒரு ஃபீடிங் ஷாலு இது ரெண்டும் நீங்க கண்டிப்பா பேக் பண்ணிக்கணும். இது உங்களோட எசென்ஷியல். அண்ட் கண்டிப்பா நம்ம இது வாங்கணும், பேட் வாங்கணும். ஸோ நீங்க அது பேடாவும் நியூ மாம்ல பேடாவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலா பீரியட்ஸ் பேண்டிஸ்ன்னு சொல்லியுமே தனியா விற்குது. ஸோ இதுவுமே நீங்க கம்பல்சரி வாங்கிக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப தேவை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னர்ஸ். ஸோ நீங்க ஃபீடிங் இன்னர் வாங்கிக்கலாம், ஃபீடிங் ப்ரா வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரா, அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்னர் நீங்க சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாப்பாக்கு அடிக்கடி ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் செய்யும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா ஃபீடிங் இன்னர்ஸ்லாம் நீங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட எசென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டவலு, ஒரு சீப்பு, உங்களுக்கான ப்ரஷ், சோப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான நீங்க குளிக்கிறதுக்கு நீங்க மேக்கப் பண்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நீங்க இதுல பேக் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் மேக்கப்க்கு ஆக்சுவலா மேக்கப்னு பெருசாலாம் கிடையாது, சும்மா மேக்கப்னா நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லிப் பாம் ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில லைட்டா ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ், நல்ல ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டுமே நீங்க இதுல பேக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து லேபருக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு பெயின் வரப்ப இந்த கவுண்டர் இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் கோம்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி டீத் இருக்கக்கூடிய இந்த கோம்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லேபர் பெயினை நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த சீப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாட் பேக். ஸோ நான் இது எப்பயுமே எங்கே போனாலுமே கேரி பண்ணிட்டு தான் போவேன். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஹாட் பேக்கு. ஸோ இதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே கண்டிப்பாக தேவை. பேக் பெயின் செஞ்சிச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் லேபர் டைமில் கொஞ்சம் ஹாட் பேக் நம்ம பேக்கில் வைக்கிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய எசென்ஷியல்ஸ். அண்டு ஒரு பேகு, ஸோ கொஞ்சம் சாயில்டான க்ளோத்ஸு அதெல்லாமே போடுறதுக்கு ஒரு பை எடுத்துக்கணும். அண்ட் என்னோட ஃபோன் நான் சார்ஜ் பண்ணுறதுக்காக என்னோட சார்ஜர் எடுத்திருக்கேன். ஸோ மியூசிக் கேட்குறதுக்காக ஹெட்செட்டுமே ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கேன். பட் ஒரு சிலதில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சிலதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். அதனால அதுவுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம பாப்பாவுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன். புதுசு ஆன்ட்லிங்கில் ஆக்சுவலாக இதை ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ பாப்பாவுக்கு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்டு இங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாப்பாவுக்கு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஷூ,
இதெல்லாம் தர்ஷித்துக்கு வாங்கினது. தர்ஷித் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலை பெருசாக. ஸோ அதனால் அந்த கேப்பு அண்ட் அவங்களுக்கு ஃபேஸ் வைப் பண்ணக்கூடிய 2 டவலு, அவங்கள குளிக்க வச்சு அவங்கள துடைக்கிறதுக்காக ஒரு நல்ல காட்டன் முஸ்லீம் டவல் ஒன்று அவங்களுக்காக, அண்ட் அவங்கள இது பண்ணுறதுக்கு லைக் சும்மா அப்படி பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு, அவங்கள நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இதுவும் ஒரு 4 லேயர் கிளாத். இது ஆக்சுவலாக ஒரு 4 லேயர் கிளாத் எடுத்திருக்கேன். இது எல்லாமே அவங்களோட திங்ஸு, பாப்பாவோட திங்ஸு. அண்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம லங்கோட்டா போடுவோம் இல்லையா, ஸோ அது வந்து பழைய வேஷ்டியிலேருந்து அது கொஞ்சம் பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இப்படி போட்டு நம்ம லங்கோட்டாலாம் கட்டுவோம் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி லங்கோட்டாலாம் கட்டுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் பீசஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டுவோம். இதெல்லாம் முக்கியம். அண்ட் நான் வந்து ட்ரை ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பேம்பர்ஸ் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த லங்கோட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கீழே ட்ரை ஷீட் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பாப்பாவுக்கு வந்து ட்ரை ஷீட்ஸ் கொஞ்சம் வாங்கி அதெல்லாம் கொஞ்சம் சைஸில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. அப்புறம் பாப்பாக்காக ஒரு கேரி செட் வாங்கியிருக்கோம். ஸோ பாப்பாவை வந்து கேரி பண்ணிட்டு வரணும் இல்லையா, ஸோ ரொம்ப அழகாக பாப்பாவை கேரி பண்ணிட்டு வர்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரி செட் ஒன்று வாங்கியிருக்கேன் ரெட் கலரில். ஸோ இதில் வந்து பாப்பாவை அழகாக வச்சு நம்ம அழகாக தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் வந்து பாப்பாவோட நீட்ஸ். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் நம்மளுக்கு லேபருக்கு என்னென்ன தேவை அப்படின்றதுமே நம்ம பார்த்தாச்சு. எனக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து தைலம் தான். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பேக் பெயின்லாம் வரப்பெல்லாம் நான் நிறைய அந்த தைலம் தான் ஸ்மெல் பண்ணுவேன். அண்டு கொஞ்சம் கோல்டாக கூட இருக்கும். ஏன்னா இது ஆகஸ்ட் மந்த்து மேபி கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தைலமும் ஒன்று சேர்த்து நான் பேக் பண்ணிக்கிறேன் இதோட. அண்டு வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா இப்போ லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லேபரில் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு ரோலிங் பின் எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி தைக்கிற கட்டையில், ஸோ அந்த கட்டை ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பர்த் பால்ஸ் வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா லேபர் வார்ட்லேயுமே வந்து பால் வச்சுருப்பாங்க, எக்ஸசைஸ் பால். ஸோ அதில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோலிங் பின் வச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக் பெயினை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக அதெல்லாமே கூட நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தவிர இன்னும் என்ன ஐட்டம்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் மாதிரி நம்ம கப் எடுத்துக்கணும். அண்டு குஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 பில்லோ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ், முக்கியமாக சாக்ஸ் ஒரு செட்டில் 2 செட்டு சாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பிரெஸ்ட் பேட் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக 2-3 டேஸ்க்கு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ளோ இருக்க போகிறது இல்லை. பட் எதுக்கும் நான் செக்யூரிட்டிக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பிரெஸ்ட் பேட் எடுத்துக்கலாம். அண்டு கண்டிப்பாக மல்டிபிள் அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நிறையா அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ். அண்ட் முக்கியமாக 2 ஃபுல் ஓப்பன் நைட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அதையும் மறக்காமல் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டெலிவரி பேக்கு நான் பேக் பண்ணக்கூடிய திங்ஸ். ஸோ பேக்கை பேக் பண்ணுவோம், என்ன டேட்டு என்னன்றதை கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவோம். மறக்காமல் தர்ஷிஸ் டெய்லி லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.